அன்பினில் பிறந்த இறை கூலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவனின் திருவுள்ளம் காண்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தை வேண்டுகின்ற அன்பு பிள்ளைகளாக இந்த அதிகாலை பொழுதிலே நாம் ஆண்டவருடைய திருச்சந்நிதியிலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இன்றைய வாசகங்கள் வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு என்ன என்றால், ஆண்டவர் இயேசு நமக்கெல்லாம் சுகம் கொடுக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். நாம் அவருக்கு எழுந்து பணிவிடை செய்கின்ற பொழுது அவர் நம்முடைய வாழ்வுக்கு தேவையான எல்லா விதமான கொடைகளையும் கொடுக்கக்கூடியவராக, நம்மை அன்பு செய்பவராக, உடல் சுகம் கொடுக்கக்கூடியவராக, நோய்களினின்று விடுதலையை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதனை இன்றைய நற்செய்தி வாசகம் தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகிறது. ஆகவே ஆண்டவருடைய திருச்சந்நிதியிலே வந்திருக்கக்கூடிய நாம் அனைவருமே ஆண்டவர் கண்டிப்பாக சுகம் கொடுப்பார், ஆண்டவர் எனக்கு நன்மையை செய்வார் என்கின்ற உணர்வோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து ஜெபிப்போம். அதிலும் குறிப்பாக இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தை வேண்டி வந்திருக்கக்கூடிய இந்த நன்னாளிலே அன்னையானவள் நமக்காக தன்னுடைய திருமகன் இயேசுவிடம் பரிந்துரை ஜெபம் செய்வார். நமக்கு தேவையான எல்லா விதமான கொடைகளையும் அவர் பெற்று தருவார் என்கின்ற உணர்வோடு இந்த கல்வாரி பலியிலே பங்கெடுத்து ஜெபிப்போம். அன்னையினுடைய திருப்பாதம் வந்திருக்கக்கூடிய நம் எல்லாருடைய கருத்துக்களுக்காக இந்த வேளையிலே ஜெபிப்போம். இறைவன் நன்மையை மட்டுமே செய்யக்கூடியவர், இறைவன் எல்லாருக்குமே வாழ்வு கொடுக்கக்கூடியவர். அந்த நன்மையை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும், அற்புதங்களை செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வோடு இந்த கல்வாரி பலியில் பங்கெடுத்து ஜெபிப்போம். தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம் பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும்
என்றும் மனநலம் உடல் நலம் பெற்று மகள செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த இடைவிடா சகாய தாயின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களில் நின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை தொய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இயேசு மக்கள் பாவங்களுக்கு கழுவாய் ஆகும்படி எல்லாவற்றிலும் எல்லாரை போல் ஆக வேண்டியதாயிற்று. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, திருவசனங்கள் 14 முதல் 18 வரை. ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையின் சாவில் வழியாகவே அழித்துவிட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டிருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழிமரபினருக்கே துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். 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 ஆண்டவர் தம் உடன்படிக்கையை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை. அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை. அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே
அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 1 இறைவசனங்கள் 29 முதல் 39 வரை. இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு, யோவானுடன் சீமோன், அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடி இருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேச விடவில்லை. இயேசு விடியற்காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடிச் சென்றார்கள். அவரை கண்டதும், எல்லாரும் உம்மை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள். அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேய நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தை தேடி வந்திருக்கக்கூடிய அன்பு பக்தர்களே, எளியவர்களுக்கும் வறியவர்களுக்கும் வாழ்வு கொடுக்கக்கூடிய தெய்வமாக நம் ஆண்டவர் இருக்கிறார் என்பதனை இன்றைய வாசகங்கள் நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. வழக்கமாக அன்புக்குரியவர்களே, மனிதர்களாக இருக்கக்கூடிய நம் எல்லோருடைய இயல்பும் எளியவரை பார்க்கின்ற பொழுது ஏளனமாக பார்ப்போம். நோயாளிகளை பார்க்கின்ற பொழுது எப்படியாவது அவர்களை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நம்மிடம் மேலோங்கி இருக்கும். நமக்கு பிடித்தவர்கள் என்றால் நல்ல விதத்திலே பழகிக்கொள்வோம், ஒட்டிக்கொள்வோம்.
பிடிக்கவில்லை என்றால், நம்முடைய வசதிக்கு ஏற்ப சரியான நிகழ்நிலை அவர் இல்லை என்றால் அவர்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய மனப்பான்மை நம் எல்லோரிடமும் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நமக்கெல்லாம் சற்று வித்தியாசப்பட்டவராக, நம்மை விட மாற்று சிந்தனை உடையவராகத்தான் நம் ஆண்டவர் இயேசு இருக்கிறார் என்பதனை தெள்ள தெளிவாக இன்றைய வாசகங்கள் எடுத்து காட்டுகின்றன. எளியவர்களுக்கும் வறியவர்களுக்கும் தன்னை தேடி வரக்கூடியவர்களுக்கும் பாவிகளுக்கும் புது வாழ்வு கொடுக்கக்கூடிய தெய்வமாக, அவர்களை எல்லாம் அன்பு செய்யக்கூடிய கடவுளாக, அவர்களுடைய வாழ்விலெல்லாம் அற்புதங்களை நிறைவேற்றக்கூடிய கடவுளாக நம் ஆண்டவர் இருக்கிறார் என்பதனை இன்றைய முதல் வாசகமும் சரி, நற்செய்தி வாசகமும் சரி எடுத்து காட்டுகிறது. நாம் அதனை உணர்ந்து கொண்டு அவரை தேடி வரக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்கின்ற அழைப்பு கொடுக்கப்படுகிறது. முதல் வாசகத்திலே அன்புக்குரியவர்களே, ஒரு வரி இவ்வாறு வருகிறது. என்ன என்றால், ஆண்டவர் வானதூதர்களுக்கு பணிவிடை செய்யவில்லை, அவர்களை தேர்வு செய்யவில்லை, மாறாக ஊனியல்பு கொண்ட பாவிகளை ஆண்டவர் தேர்வு செய்கிறார், அவர்களை அன்பு செய்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் ஏன் இப்படிப்பட்ட சிந்தனை ஆண்டவரிடம் இருந்து, எதற்காக வானதூதர்களை விட்டுவிட்டு ஊனியல்பு கொண்ட மனிதர்களை ஆண்டவர் தேர்வு செய்கிறார்? எதற்காக அவர்களை அன்பு செய்கிறார் என்றால், அன்புக்குரியவர்களே, வானதூதர்கள் பாவங்கள் செய்வதில்லை, வானதூதர்கள் தீச்செயல்கள் எதுவும் செய்வதில்லை. ஆகவே வானதூதர்கள் எப்பொழுதுமே ஆண்டவரோடு இணைந்திருக்கிறார்கள். ஆண்டவரோடு எப்பொழுதும் இணைந்திருக்கக்கூடியவர்களை பற்றி ஆண்டவர் ஒருபோதும் கவலைப்படுவதில்லை. மாறாக ஆண்டவரை விட்டு பிரிந்து சென்றிருக்கக்கூடியவர்களை, ஆண்டவரை விட்டு விலகி இருக்கக்கூடியவர்களை, ஊனியல்பினால் பாவங்கள் செய்து தங்களுடைய பலவீனத்தால் ஆண்டவரை விட்டு பிரிந்து சென்றிருக்கக்கூடிய நபர்களைத்தான் ஆண்டவர் தேடி சென்று அவர்களை அன்பு செய்கிறார், அவர்களுடைய வாழ்விலே மாற்றங்களை கொண்டு வருகிறார், அவர்களுடைய வாழ்வை உயர்த்துகிறார், அவர்களுக்கு மேலான அற்புதங்களை எல்லாம் செய்து அவர்கள் மீண்டும் தன்னோடு இணைந்திருக்க வேண்டும் என்கின்ற நெறிமுறையிலே இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதே வேளையில் அன்புக்குரியவர்களே, நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், எல்லா மக்களுக்கும் நான் சொந்தமானவன். எல்லா பிணியாளர்களும் தன்னிடம் கொண்டு வரப்பட்ட பொழுது எல்லாருக்குமே ஆசி கொடுக்கக்கூடியவராக, எல்லாரையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக, எல்லாருடைய வாழ்விலும் புதுமைகள் செய்யக்கூடியவராக, எல்லாருடைய பிணிகளையும் போக்கக்கூடியவராக, எல்லா எளிய மக்களுக்கும், எல்லா வறிய மக்களுக்கும், வாழ்வினை இழந்து வாழக்கூடியவர்களுக்கும் புதிய வாழ்வினை கொடுக்கக்கூடிய தெய்வமாக நம் ஆண்டவர் இருக்கிறார் என்பதனை இந்த வேளையிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, எவ்வளவோ மக்கள் ஆண்டவர் முன்னிலையிலே கொண்டு வரப்படுகிறார்கள். சோர்ந்து போகாமல், சோர்ந்து போய் இருக்கக்கூடியவர்களுக்கு புது வாழ்வு கொடுக்கக்கூடியவராக, ஆறுதல் கொடுக்கக்கூடியவராக, இளைப்பாறுதல் கொடுக்கக்கூடியவராக நம் ஆண்டவர் இருந்திருக்கிறார் என்பதனை உணர்ந்து கொண்டு நாமும் நம்முடைய வாழ்விலே எளியவர்களாக இருக்கலாம், வறியவர்களாக இருக்கலாம், நோயாளிகளாக இருக்கலாம், நாம் பாவிகளாக கூட இருக்கலாம், நம் எல்லோரையுமே அனுசரித்து அப்படியே அரவணைத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக நம் ஆண்டவர் இருக்கிறார் என்கின்ற உணர்வோடு அவரை தேடி வர வேண்டும் என்கின்ற அழைப்பு தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவரிடம் செய்தி சொல்லப்படுகிறது, மாமியார், பேதுருவினுடைய மாமியார் காய்ச்சலால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று, படுத்த படுக்கையாய் இருக்கிறார் என்று. உடனடியாக ஆண்டவர் செய்யக்கூடிய காரியத்தை பாருங்கள். பக்கத்தில் போகிறார், தொடுகிறார், அவரை தூக்கிவிட்டு அவருக்கு சுகம் கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாமும் இப்படிப்பட்ட எண்ணத்தோடு ஆண்டவரை தேடி வருகின்ற பொழுது, ஆண்டவர் எனக்கு புது வாழ்வு கொடுப்பார், ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுப்பார், ஆண்டவர் எனக்கு மீட்பினை கொடுப்பார், ஆண்டவர் என்னுடைய வாழ்வுக்கு தேவையான விடுதலையை கொடுப்பார், என்னை தூக்கி விடுவார் என்கின்ற உணர்வோடு அவரை தேடி வந்தோம் என்றால் அவர் எல்லாருக்கும் வாழ்வு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவர் நோயாளிகளாகவே நாம் இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. ஆண்டவர் நாம் அனைவருமே எப்பொழுதுமே சுகம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை, எப்பொழுதுமே பாவிகளாகவே இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. மாறாக நோயாளிகளுக்கு சுகம் கொடுக்கக்கூடியவராக, பாவிகளுக்கு மீட்பு கொடுக்கக்கூடியவராக,
எளியவர்களுக்கும் வறியவர்களுக்கும் வாழ்வு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதனை நாம் உணர்ந்து கொண்டு நாமும் ஆண்டவருடைய பாதத்திலே முழுமையாக தஞ்சமடைவோம். ஆண்டவர் நமக்கு நிம்மதியான வாழ்வை கொடுப்பார் என்கின்ற உணர்வோடு இந்த கல்வாரி பலியிலே பங்கெடுத்து ஜெபிப்போம். தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய் தலைவனும் பீடத்தில் காணிக்கையாய் தகுதியில்லா என்னை உம் அன்பினார் தயையுடன் ஏற்பாய் படிப்பொருளாய் தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய் உழைப்பின் பலனை படைத்திட வந்தேன் உம் திருப்பதத்தில் என்னை ஏற்க வேண்டும். உழைப்பின் பலனை படைத்திட வந்தேன் உம் திருப்பதத்தில் என்னை ஏற்க வேண்டும். உம் அருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட உம் அருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட உவந்து நீர் ஏற்பீர் ஏழையன் காணிக்கை இறைவாயேற்பாய் நிலைக்கும் புறவாய் இறைவாய் இணைப்பாய் என் வாழ்வை இனிதாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்களுக்காகவும் உமது கையில் என்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இடைவிடா சகாய தாய்க்கு நவநாள் கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையும் புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்கு உரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக இடைவிடா சகாய தாயை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளே. சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு தந்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றே. அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமணிய காலத்தும் மகிழுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றம். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தை வேண்டி பக்தியோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசிர்வதித்தருளும். உயிர் தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொண்டுள்ள எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய நாம் அனைவருமே நம்முடைய கரங்களை விரித்து கண்களை மூடி, ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுப்பார், ஆண்டவர் என்னுடைய உடல் நோயை நீக்குவார், ஆண்டவர் எனக்கு பொது வாழ்வினை கொடுப்பார் என்கின்ற உணர்வோடு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்,
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உம்மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் எங்கள் குடும்பங்களிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எங்களுக்கெல்லாம் நல்ல உடல் சுகத்தையும் தந்தருள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியினை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர்தான் பிணியாளர்களுக்கெல்லாம் சுகம் கொடுக்கக்கூடிய அன்பு தெய்வம். வலுவிழந்து போனவர்களுக்கெல்லாம் புது வலுவூட்டுகின்ற தெய்வம் இவர்தான். இந்த தெய்வீக விருந்திலே பங்கு கொள்ள வந்திருக்கக்கூடிய நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு தருவதாக. ஆமென். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாளில்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய், இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு எண்ணிலே, வசந்தம் என்றும் வசந்தம் எந்தன் வாழ்வு தன்னிலே. வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே, வானும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழும் எண்ணிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, உம்மை பாடாத நாளில்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய், இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். அன்பிற்காக ஏங்கும் நெஞ்சம் ஆசை ஓய்ந்திடும், அழிவில்லாத அன்பின் நேசம் அரவணைத்திடும். நினைவில் ஆடும் நிழல்கள் யாவும் நிஜங்களாகிடும், நீங்கிடாமல் நிறைவின் நேசம் நிதமும் தொடர்ந்திடும்.
ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே வாழ்வின் உயிரே, உம்மை பாடாத நாளில்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் வாழ்வில் இணைவாய், இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாயும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான இடைவிடா சகாய தாய்க்கு நவநாள் எடுத்து மகிழ்வரும் நாங்கள் அதே கண்ணியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்தவரே வாழ்க என்று வானதூதரால் வாழ்த்தப்பட்ட அன்னையே, இறைமகனுக்கு தாயாகும் பேறு பெற்ற அன்னையே, இறைவனை எப்பொழுதும் பற்றி நின்று சிறந்த நம்பிக்கை வாழ்வு வாழ்ந்தீரே. நாங்களும் உம்மை பின்பற்றி ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ
அன்புடன் எங்களை வழி நடத்தும். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று வைத்த மரியே, இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடவுளின் விருப்பத்தையே நிறைவேற்றி வாழ்ந்தீரே. நாங்கள் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை வழி நடத்தி ஏறலும். ஒவ்வொரு காரியத்திலும் இறை விருப்பத்தை அறிந்து எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ள எங்களை வழி நடத்தும். இறை எதிர்நோக்கில் உறுதியாய் நிலைத்திருந்த தாயே, எல்லா வேளையிலும் இறைவனின் பராமரிப்பை சார்ந்து நின்றீரே. உம் ஒரே மகன் இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட வேளையிலும் இறைவனில் உமது எதிர்நோக்கை இழக்காமல் இருந்தீரே. நாங்களும் இறை எதிர்நோக்கில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். சகாய தாயே அம்மா, எங்கள் ஏக்கங்கள், தேவைகள், கவலைகள் ஆகிய அனைத்தையும் உமது கைகளில் அளிக்கின்றோம். உம் வழியாக மன்றாடும் எங்கள் ஜெபங்களை கேட்டு பரிவுள்ள இறைவன் எங்கள் தேவைகளை நிறைவேற்றி கவலைகளை போக்கி கண்ணீரை துடைத்து ஆறுதலும் நம்பிக்கையும் வழங்குவார் என நம்புகின்றோம். வாழ்வில் சோதனைகளையும் துன்பங்களையும் போராட்டங்களையும் சந்திக்கும் பொழுது மன உறுதியுடன் வாழ அருள் பெற்று தாரும். இறை தந்தையின் பரிவும் எங்கள் அன்பு தாயான உமது அரவணைப்பும் என்றும் உண்டு என்னும் எதிர்நோக்குடன் வாழ எங்களை வழி நடத்தும். மனத்தளர்ச்சி அடையாமல் இறை எதிர்நோக்கில் வாழ்நாள் முழுவதும் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும் தாயே. சகாய தாயே, எலிசபெத்துக்கு பேறுகால வேளையில் பணிவிடை புரிய சென்றேன். கானாவூர் திருமணத்தில் திருமண வீட்டார் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு அவர்களுக்காக உம் திருமகனிடம் பரிந்து பேசினீரே. தன்னலம் மறுத்து அன்புள்ளம் கொண்டு வாழ எங்களை வழி நடத்தும். உம் அன்பு மகன் இயேசு சீடர்களின் காலடிகளை கழுவினார், மனித மாண்பை உணரச் செய்தார், மனித நேயத்தோடு வாழ பணித்தார். நாங்கள் ஒருவர் மற்றவரை ஏற்று மதிக்கவும் இறை சாயலை ஒவ்வொருவரிலும் கண்டு வாழவும் எங்களை வழி நடத்தும். யாரையும் தாழ்வாக கருதாமல் சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய மதிப்பீடுகளை பின்பற்றி வாழ நல்ல உள்ளத்தை தந்தருளும். மனித நேயத்துக்கும் அன்புக்கும் எதிரான பகை உணர்வு, வெறுப்பு, பொறாமை, பழிவாங்கும் எண்ணம் ஆகியவற்றை அகற்றி வாழ எங்களை புனிதப்படுத்தும். பகிர்ந்து வாழும் உள்ளமும் பகைவர்களையும் மன்னிக்கும் தாராள மனமும் தந்தருளும். உண்மைக்காக நீதிக்காக உழைக்க மன உறுதி தாரும். தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றவே வந்தேன் என்றுரைத்த உம் திருமகனை பின்பற்றி பிறருக்கு பணிபுரிவதில் நிறைவு கொண்டு வாழ எங்களை வழி நடத்தும். தாயே மாமரி, இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி, உலகமதிசையுமக்கள் போற்றி புகழரும். உமற்புத பட முன் வந்து நிற்கும் எங்களை கண்ணோக்குவீர். தாயே மாமரி, இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி. பெற்ற குழந்தையை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கூறிய அன்பின் நிறைவா, எங்கள் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து வழிநடத்தி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திரு அவையின் திருப்பலி, அருள் அடையாளங்கள், பக்தி முயற்சிகள், நற்செய்தி, ஜெப கூட்டங்கள் ஆகியவற்றின் வழியாக நீர் எங்களை சந்தித்து ஆசி வழங்கி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நோயிலிருந்து நலம் தந்ததற்கும், ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றியதற்கும், பாவ வழிகளிலிருந்து மீட்டதற்கும், எங்கள் வாழ்வில் நீர் செய்த நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் தொழில், வியாபாரம் ஆகியவற்றை ஆசிர்வதித்ததற்கும், வேலை வாய்ப்பு தந்ததற்கும், திருமணங்கள் நல்ல விதத்தில் நடந்ததற்கும், குழந்தை பேறு கிடைத்ததற்கும், எங்கள் குடும்பங்களுக்கு செய்த பல்வேறு நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நம்முடைய தாய் இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தின் வழியாக
இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நாம் இந்த வேளையிலே நன்றி சொல்லுவோம். அன்பின் இறைவா, அனைவரையும் அன்பு செய்து தம்மையே தியாக பலியாக்கிய இயேசுவை பின்பற்றி பிறருக்கு பணிவிடை புரிவதில் நிறைவு கண்ட மரியாவையும் பின்பற்றி நாங்கள் ஒருவரையொருவர் மதித்து அன்பு செய்து ஒருவர் மற்றவரின் நல்வாழ்வுக்காக உழைத்திட அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே மன்றாடுகின்றோம். மூவரை இறைவா, எங்கள் குடும்பங்களில் அன்புறவு நிறைவாயிருக்கவும், பிள்ளைகள் உடல் நலத்தோடு படிப்பிலும் பக்தியிலும் பண்பிலும் வளரவும், இளைஞர் இளம்பெண்கள் வேலை வாய்ப்பு பெறவும், தங்கள் திருமண வாழ்வை நல்ல விதத்தில் அமைத்து கொள்ளவும், எங்கள் குடும்பங்களில் சமாதானம் ஒற்றுமை என்றும் நிலவவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே மன்றாடுகின்றோம். நல்வாழ்வளிக்கும் இறைவா, எங்கள் உழைப்பு, தொழில், வியாபாரம், நாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள், நல்ல காரியங்கள் ஆகிய அனைத்தையும் ஆசிர்வதித்து நல்ல பலனை தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே மன்றாடுகின்றோம். பராமரித்து அருளும் எம் தந்தையே இறைவா, சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் ஏற்படும் சண்டைகள், சச்சரவுகள், வன்முறைகள் ஆகியன ஒழியவும், நாட்டில் ஒற்றுமை நிலைநாட்டப்படவும், ஒடுக்கப்படும் மக்கள் உரிமை வாழ்வு பெறவும், ஏழை எளிய மக்களின் வாழ்வு வளம் பெறவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே மன்றாடுகின்றோம். நலமளிக்கும் ஜெபம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் அன்பு இறைவன் இயேசு கிறிஸ்து உடல் நோயால், மனபாரத்தால், பாவ சுமையால் அவதிப்பட்ட மக்களை தேடிச் சென்றார். அவர்களை தம் திருக்கைகளால் தொட்டு குணமாக்கினார், புது வாழ்வு தந்தார். அதே இயேசு ஆண்டவர் நம்மை குணமாக்கி நல்வாழ்வு அளிக்க இப்போது நம் நடுவே எழுந்தருளி இருக்கிறார். நாம் நலம் பெற்று வாழ நம் இடைவிடா சகாயத்தாய் நமக்காக இப்பொழுது மன்றாடுகிறார். கனானைய பெண், நூற்றுவ தலைவர் ஆகியோரின் நம்பிக்கையை நாமும் பெற்று நம் ஆண்டவர் நமக்கு நலம் அளித்து நல்வாழ்வு தர மன்றாடுவோம். நலமளிக்கும் நாயகனே இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து உடல் நோயாலும், மனவேதனையாலும், பாவ சுமையாலும், வாழ்வின் பாரத்தாலும் துன்புற்ற அனைவரையும் தொட்டு குணப்படுத்தினார். மனதிற்கு மகிழ்ச்சி தந்து ஆன்மநலம் வழங்கினார். பரிவு நிறைந்த இயேசு பல்வேறு நிலையில் துன்புறும் எங்களையும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் கனிவுடன் கண்ணோக்கி உடல்நலம் அளித்து மன சமாதானம் அருளி ஆன்மநலம் வழங்க எங்கள் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக நம்பிக்கையுடன் ஜெபிக்கின்றோம். ஆமென். சுமை சுமந்து சோர்ந்திருந்த ஏழை எளியவரை அன்பு செய்த ஆண்டவர் உங்கள் சுமைகளை போக்கி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். 12 ஆண்டுகளாய் பெரும்பாட்டினால் வருந்திய பெண்ணுக்கு நலம் அளித்த இயேசு உங்கள் உடல் நோய்களை போக்கி உங்களுக்கு நலம் அளிப்பாராக. ஆமென். சக்கேயுவுக்கும் சமாரிய பெண்ணுக்கும் பாவ மன்னிப்பு அளித்த இயேசு உங்களுக்கும் பாவ மன்னிப்பு அளித்து உங்களுக்கு ஆன்ம நலன் அருள்வாராக. ஆமென். கடற்புயலை அடக்கி சீரர்களின் பயத்தை போக்கிய இயேசு ஆண்டவர் உங்கள் கவலைகள், பிரச்சனைகள், வேதனைகள் ஆகிய அனைத்தையும் போக்கி உங்களுக்கு ஆறுதல் வழங்குவாராக. ஆமென். நானே வாழ்வு என்று சொன்ன இறைவன் உங்கள் உழைப்பையும் தொழிலையும் வியாபாரத்தையும் நீங்கள் தொடங்கும் எல்லா நல்ல காரியங்களையும் ஆசிர்வதித்து வெற்றியும் நிறைவான வாழ்வும் தந்து உங்களை என்றும் காத்தருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். இறை மக்களின் நம்பிக்கை அறிக்கை. அன்பு நிறை சகாய தாயே, நீர் இறைவனின் தாய். ஆகவே மனிதர் எல்லோருக்கும் தாயானவர். சாதி மத வேறுபாடுகளை கடந்து நின்று எங்கள் எல்லாரையும் அன்பு செய்கின்றீர் என்பதை நம்புகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரின் நல்வாழ்விலும் உமக்கு அக்கறை உண்டு என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். எங்கள் ஏக்கங்கள், கவலைகள், வேதனைகள் ஆகியவற்றை புரிந்து கொள்ளும் தாயுள்ளம் உமக்கு உண்டு என்னும் நம்பிக்கையோடு உம் திருத்தலம் நாடி வந்துள்ளோம். எங்கள் வாழ்வின் பயணத்தில் எங்களோடு இருக்கின்றீர். சோர்வுற்றுக்கும் வேளையில் எங்களை தேற்றுகின்றீர். வாழ்விழந்து தவிக்கும் வேளையில் நம்பிக்கை ஊட்டுகின்றீர். ஆகவே உமது அருள் துணையில் நம்பிக்கை வைத்து எம்மையே உம்மிடம் கையளிக்கின்றோம். என்றும் உமது அன்பின் பராமரிப்பில் நிலைத்து வாழ வரம்பெற்று தாரும். ஆமென். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக
ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கண்ணீர்களுக்கு அரசியான கன்னிகையே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை எங்களை தோன்றுவதால் நாங்கள் உமது திருவடியை நாடி வருகின்றோம். பாவிகளாகிய நாங்கள் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு திருமுன் காத்து நிற்கின்றோம். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவுற்ற புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம்முடைய திருமகனிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மாண்புயரின் வருளனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுங்க. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. மாண்புயர்வருள் அனுமானத்தை பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவதாக. திரியேக தேவன் வாழ்கவே. ஒரு சில மணித்துளிகள் மட்டும் இந்த நற்கருணை ஆண்டவரை உற்று பார்ப்போம். புது வாழ்வு கொடுக்கக்கூடிய தெய்வம், நமக்கெல்லாம் நலவாழ்வு கொடுக்க காத்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வம், நம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைப்பதற்காக தயார் நிலையில் இருக்கக்கூடிய தெய்வம், நம்முடைய ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் அறிந்து கொண்டு, சகோதரனே என்னை தேடி வா, சகோதரியே என்னுடைய பாதத்திற்கு வா, உனக்கு தேவையான புது வாழ்வினை, உனக்கு தேவையான நிம்மதியினை, உன்னுடைய வாழ்வுக்கு தேவையான மகிழ்ச்சியினை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய தெய்வத்தினுடைய தெய்வீகமான பிரசன்னத்தில்தான் அன்புக்குரியவர்களே இந்த அதிகாலை வேளையிலே நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இந்த நற்கருணை ஆண்டவர் நம் எல்லோரையுமே பார்த்து சொல்லக்கூடியது இதுதான். இதோ நீ உடல் நலம் இல்லாமல் இருக்கிறாயா, என்னை நோக்கி நீ மன்றாடு. உன்னுடைய வாழ்விலே நிம்மதி இல்லாமல் இருக்கிறாயா, என்னை நோக்கி நீ ஜெபி.
உன்னுடைய வாழ்விலே தேவைகள் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே இருக்கின்றனவா? உன்னுடைய உள்ளத்தில் ஏக்கங்கள் அதிகமாகி கொண்டிருக்கின்றனவா? உன்னுடைய வாழ்க்கையை குறித்து நீ அனுதினமும் கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரங்கள் அதிகமாகி கொண்டிருக்கின்றனவா? இதோ இந்த வேளையிலே என்னை நோக்கி நீ கூப்பிடு. ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடு. என் பக்கத்தில் வா. உன்னுடைய உள்ளத்தை திற. உன்னுடைய உள்ளத்தை திறந்து உள்ளத்தில் இருக்கக்கூடிய அத்துணை விண்ணப்பங்களையும் என்னுடைய பாதத்திலே நீ ஒப்படைத்து விடு. உனக்கு இளைப்பாறுதலை நான் கொடுப்பேன். உனக்கு நான் ஆறுதலை கொடுப்பேன். உனக்கு நான் அமைதியை கொடுப்பேன். உனக்கு நான் நிம்மதியை கொடுப்பேன். இந்த உலகம் தர முடியாத அமைதியை நான் உனக்கு கொடுப்பேன். உன்னுடைய கண்ணீரை துடைப்பேன். உன்னுடைய புலம்பலை நீக்குவேன். உன்னுடைய அழுகையை மாற்றுவேன். உன்னுடைய துக்கத்தை, உன்னுடைய வேதனையை சந்தோஷமாக நான் மாற்றுவேன் என்று நம் எல்லோரையுமே அழைக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு. தெய்வ பிள்ளைகளே, ஒரே ஒரு நிமிடம் எல்லோரும் இந்த நற்கருணை ஆண்டவரை உற்று பாருங்கள். இவர்தான் எனக்கு புது வாழ்வு கொடுக்க போகிறவர். இவர்தான் என்னுடைய கஷ்டத்தை இந்த நாளிலே நீக்க போகிறவர். இவர்தான் எனக்கு நல்ல உடல் சுகத்தையும் பலத்தையும் கொடுக்க போகிற தெய்வம். ஆகவே இந்த ஆண்டவரிடம் நான் ஜெபிக்க போகிறேன். இந்த ஆண்டவரை நோக்கி நான் மன்றாட போகிறேன். இந்த ஆண்டவர் உண்மையிலேயே என்னுடைய வாழ்விலே அதிசயத்தை செய்ய போகிறார். இந்த ஆண்டவர் என்னுடைய வாழ்விலே ஒரு அற்புதத்தை நிகழ்த்த போகிறார். ஆகவே இந்த அதிகாலை வேளையிலே நான் ஆண்டவரை நோக்கி மன்றாட போகிறேன் என்கின்ற உணர்வோடு ஒரே ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். எல்லாருடைய கண்களும் நற்கருணை ஆண்டவரை உற்று பார்க்கட்டும். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி நீ கூப்பிடு. உன்னுடைய அழுகுரலுக்கு நான் ஓடோடி வந்து செவி கொடுப்பேன் என்று சொன்ன அன்பு இயேசுவே, இதோ எங்களுடைய கண்கள் அத்துணையுமே உம்மேல் பதிய வைத்திருக்கிறோம். உம்மிடமிருந்து அருள் வரங்கள் நிறைய எங்களுக்கு கிடைக்கும். ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். எங்களுடைய வாழ்வுக்கு தேவையான அமைதி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும் என்கின்ற ஏக்கத்தோடு தான் ஆண்டவரே நாங்கள் அனைவருமே ஓடோடி வந்திருக்கிறோம். அப்பா இயேசுவே, எங்களை திக்கற்றவர்களாக விட்டுவிட மாட்டேன். எங்களை அனாதைகளாக தவிக்க விட மாட்டேன். எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய தெய்வமாக நீர் இருப்பீர் என்கின்ற உணர்வோடு இதோ இந்த வேளையிலே நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அப்பா, எவ்வாறு பேதுருவினுடைய மாமியார் காய்ச்சலால் படுத்த படுக்கையாக இருந்த பொழுது நீர் பக்கத்தில் சென்று அவரை தொட்டு அவரை தூக்கிவிட்டு அவருக்கு சுகம் கொடுத்தீரோ, அதே போலுதான் இன்று நாங்கள் அனைவருமே உடல் நோயால் வருந்தி கொண்டிருக்கிறோம். குடும்பத்திலே பிரச்சனைகளால் தவித்து கொண்டிருக்கிறோம். நிறைய தோல்விகளால் துவண்டு போயிருக்கிறோம். நினைக்கக்கூடிய நல்ல காரியங்கள் எதுவுமே நடக்கவில்லையே என்கின்ற வருத்தத்தோடு இருக்கிறோம். நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் நினைப்பதற்கு மேலாக எதிர்மறையாக எங்களுடைய வாழ்விலே நடந்து கொண்டிருக்கிறது. வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கிறது. ஆனால் எங்களுடைய வாழ்விலே தோல்விக்கு மேல் தோல்வி வந்து எங்களை வாட்டி வதைக்கிறது. பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருக்கின்றனவே, புலம்பல்கள் அதிகமாகி கொண்டிருக்கின்றனவே என்கின்ற உணர்வோடு அழுகையோடு இதோ உம்முடைய பாதம் வந்திருக்கிறோம். அப்பா இயேசுவே, இயேசுவே, நீர் யாரையுமே கைவிட்டதில்லை. நீர்தான் சொல்லி இருக்கிறேன், நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை மறப்பதும் இல்லை என்று. இதோ உம்முடைய அன்பு பிள்ளைகள் இந்த வேளையிலே உம்மை பார்த்து உருக்கத்தோடு ஜெபிக்கிறார்கள். தங்களுடைய வாழ்விலும் அதிசயங்கள் நடக்க வேண்டும், அற்புதங்களை தங்களுடைய கண்கூடாக காண வேண்டும், மன நிம்மதி கிடைக்க வேண்டும், சந்தோஷம் கிடைக்க வேண்டும், குடும்பத்திலே எல்லாரும் புரிதலோடு வாழ வேண்டும், எல்லாரும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும், குடும்பத்திலே பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, எதிரிகளினுடைய சதிகள் இருக்கக்கூடாது என்பதற்காக உருக்கத்தோடு ஜெபிக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதியும் தெய்வமே, ஆசீர்வதியும் தெய்வமே. இந்த பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா விதமான கொடைகளையும் இதோ இந்த வேளையிலே கொடுத்தருளும் தெய்வமே. இதோ புதன்கிழமை ஆகிய இன்றைய தினம் அன்னையினுடைய ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை வழிபட்டு அன்னையினுடைய பரிந்துரை ஜெபத்தை வேண்டுகின்ற பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். அதிசயங்களை செய்து அந்த அதிசயங்களை என் கண்கள் கண்கூடாக காண்பதற்கு உறுதுணையாக இருப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு வந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் எல்லோரையுமே உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை நீர் தொட்டு ஆசீர்வதித்தருளும் தெய்வமே, ஆசீர்வதித்தருளும்.
இந்த நாள் இவர்களுக்கு இனிமையான நாளாக இருக்க வேண்டும். இந்த மாதம் இவர்களுக்கு இனிமையான மாதமாக இருக்க வேண்டும். இந்த வருடம் இவர்களுக்கு இன்பத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உருக்கத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும், எங்களுடைய கவலைகள் நீக்கப்பட வேண்டும், எங்களுடைய வேதனைகள் மறைய வேண்டும், எங்களுடைய கஷ்டங்கள் எங்களை விட்டு அகல வேண்டும், எதிரிகளினுடைய சதிகள் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒருக்கத்தோடு ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபம் கேட்டு அருள் புரியும் எங்கள் அன்பு ஆண்டவரே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம் திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தோய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தினமும் வாழ்த்துவோம். ஓ அன்னையே, எங்கள் சகாய மரியே, தினமும் வாழ்த்துவோம். ஏதோ தந்தோம் எங்கள் இருதயம், மாதாவே நீர் கொடு மகனிடம். எப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும், எப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும் தப்பாமல் நேசிக்க தாயே உதவுவி. தினமும் வாழ்த்துவோம். ஓ அன்னையே, எங்கள் சகாய மரியே, தினமும் வாழ்த்துவோம். இன்றும் என்றும் மரண நேரமும் காப்பாற்றும் எங்களை கைவிடாதேயும். பொல்லாத பாவத்தில் நாங்கள் வீழாமலே, பொல்லாத பாவத்தில் நாங்கள் வீழாமலே, எல்லா வேளையுமே சகாயம் புரியும். தினமும் வாழ்த்துவோம். ஓ அன்னையே, எங்கள் சகாய மரியே, தினமும் வாழ்த்துவோம். ஆண்டவருடைய தூதர்